மேலறை தியானம் ஜூன் மாதம் 23ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் N.R. ஜிலோக்லி, ரெக்சாஸ், USA. தலைப்பு கடவுளின் தூதர்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். எனது இடுப்பு எலும்பு மாற்றும் சத்திர சிகிச்சையின் பின் சில நாட்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்த பின் வீடு திரும்பினேன். ஓய்வு பெற்றவர்களுக்கான குடியிருப்பு தொகுதியில் நான் வசிக்கிறேன். இன்னும் பூரண குணமாகாதபடியால் என்னால் செய்ய முடியாத வேலைகள் இருக்கின்றன. கடையில் பொருட்கள் வாங்கி தருவதாக ஒரு சிநேகிதி சொன்னார். சக்கர நாட்காலியில் போக வேண்டிய இடத்துக்கு அழைத்து போவதாக ஒருவர் சொன்னார். 3ஆம் நண்பர் உடைகளை சலவை செய்து தருவதாக சொன்னார். சில நண்பர்கள் ஆலயத்துக்கு அழைத்து போவதாக சொன்னார்கள். எனக்கு உதவுவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று நான் நம்புகிறேன். இவர்கள் தூதர்கள் என்று நான் நினைக்கும் அதே நேரத்தில் எத்தனை முறை நான் கடவுளின் தூதனாக இருக்க இருக்கிறேன் என்று நினைத்து பார்த்தேன். சரீர பிரகாரமாக என்னால் ஒன்றும் செய்திருக்க முடியாவிட்டாலும் அவர்களின் தேவைகளுக்காக ஜெபித்திருக்கலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி கடவுள் எம்மை தூண்டுவதை நாம் கவனிக்க வேண்டும். கடவுள் தந்த தாளந்துகளை உபயோகிப்போம். கடவுள் உமக்கு தூதர்களை அனுப்பியதற்கு நன்றி சொல்லி உம்மையும் தூதனாக அனுப்பும்படி கடவுளிடம் கேட்கவும். ஜெபம். கிருபையுள்ள தேவனே, உதவும்படி தூதர்களை அனுப்பியதற்காக நன்றி. உங்கள் அன்பை வெளிப்படுத்த எம்மையும் தூதர்களாக அனுப்புங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. தூதராக யாரை கடவுள் என்னிடம் அனுப்பினார்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.